ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய வல்லமை. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளில், கடினமான பிரச்சனைகளில் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாரம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் என்ன நம்ம பதிவாக தியானிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு காரியங்களாக தியானிச்சுட்டு வரோம். இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சில வழிகளை சொல்லியிருக்கிறார். இப்படி நடந்தால் இப்படி இருப்பாங்க, இப்படி காரியம் நடந்துச்சுன்னா இப்படி ஒரு சூழ்நிலைகள் அமையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் சில காரியங்கள் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த ஒரு அதிகாரத்திலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அதிகாரம் தான் மத்தேயு 5வது அதிகாரத்துடைய 3வது வசனத்தில் இந்த ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு திருஷ்டாந்தரங்களாய், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, இப்படியெல்லாம் ஆண்டவர் மறுமை வாழ்வை குறித்ததான ஆசீர்வாதங்களை, இந்த உலக வாழ்க்கை நமக்கு இதோடு முடிகிறது கிடையாது, இதோடைய நம்ம வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. நிறைய பேர் 7 ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதாவது முடிவே இல்லாத வாழ்க்கை. அது ஒன்று நரகமாக இருக்கலாம், இல்லை அது பரலோக ராஜ்யமாக இருக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தால் மறுமையின் வாழ்வு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தியானிக்கணும். முதல் காரியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த உலகம் நமக்கு துன்பம் துயரத்தை விளைவிச்சிட்டே தான் இருக்கும். முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற ஒரு பூமி தான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்ததுனால ஆண்டவர் சொன்னார், நீ உன் நிலத்தில் நீ விதையை விதைக்கும் போது அது முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும், நீ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு தான் என்ன செய்யணும், நீ சாப்பிடணும், கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் அநேக துன்பங்களை கொண்டு வருவான். ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அவன் ஒரு ரீசன் வச்சுருக்கான். என்னென்னா, ஆண்டவரை விட்டு நம்ம தள்ளிப்போம். ஆண்டவரோடு இருந்தால் தானே ஆசீர்வாதமாக இருப்போம், ஆண்டவரோடு சேர்ந்து நடந்தால் தானே சந்தோஷமாக இருப்போம், ஆண்டவரோடு சேர்ந்து நடந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னா ஆண்டவர் விட்டு நம்மளை தூரம் கொண்டு போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் துன்பப்படுத்தணும், உங்களுக்கு கண்ணீர் வடிக்க வச்சுட்டே இருக்கணும். இதில் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்கிறாரு, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துன்பத்துக்கு ஒரு எல்லை இருக்குங்க. ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விட மாட்டார். அதே தான் நம்ம ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் படாத துன்பமே கிடையாது. தான் அதிகமாக நேசித்த அப்பாவை விட்டு பிரிக்கப்பட்டான், சகோதரர்களுடைய துரோகத்தை அனுபவித்தான், அடிமையாக்கப்பட்டான், விற்கப்பட்டான், அப்படிதானே. எந்தெந்த பழியெல்லாம் ஏற்கக்கூடாது எல்லா பழிகளும் அவன் மேலே சுமத்தப்பட்டது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பானா? இல்லை, அவனுக்கும் கஷ்டம்தான், கண்ணீர் வடிச்சிருப்பான், துன்பம் பார்த்துருப்பான். ஆனால் பைபிள் ஆதியாகமத்தில் நீங்கள் பின்னாடி வாசிங்க அப்படின்னா, 41வது அதிகாரத்துடைய 51வது வசனத்தில் சொல்கிறாரு, யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, எத்தனையோ துன்பத்தை கடந்து வந்திருக்கிறான், கண்ணீரின் பாதையை தான் கடந்து வந்திருக்கான். அதனால தான் சொல்கிறான், என் வருத்தம் யாவையும், எங்கள் அப்பாவை குடும்பத்தை நான் மறக்கவே முடியலை, மறக்க முடியாத சூழ்நிலைகள். நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படி தான் நிறைய வருத்தங்கள் இருக்கும், மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். அவனுக்கும் மறக்க முடியல, ஆனால் மறக்க செய்தார் என்று சொல்லி தான் மனாசேன்னு பெயரிட்டான். அதனால் தேவ பிள்ளைகளை கவலைப்படாதீங்க. துன்பத்தின் பாதையில் நடந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பாக்கியவான்களாக ஆண்டவர் மாற்றுவார். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். துன்பத்தின் பாதையில் நான் கடந்து போகிறேன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆறுதல் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் ஆறுதலின் தேவன். வருத்தப்படுகிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.